கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் அரசு பேருந்து மீது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் பேருந்தின் பின்பக்க டயர்கள் கலன்று தனியாக சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொட்டாரக்கரையில் இருந்து புனலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது எதிர் திசையில் அதிவேகமாக வந்த SUV வாகனம் மோதியது. இதில் அரசு பேருந்தின் பின்பக்க டயர்கள் இரண்டும் கலன்று சென்றன. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்தவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. நடிகர் விஜய் அரசியலில் நீண்ட நெடிய பயணம் செய்தால்தான் அவரை அரசியல் ரீதியாக தலைவராக அங்கீகரிக்க முடியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தெற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக கள ஆய்வுக் குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைப்போம் என கூறவில்லை என்று விளக்கம் அளித்தார். இன்னும் நெடிய தூரம் அவர் அரசியலில் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசியல் ரீதியாக ஒரு தலைவர் என்ற அங்கீகாரத்தை அவரால் பெற முடியும். அதனால் இப்போது ஆரம்பித்திருப்பதை வாழ்த்துவோம், அவ்வளவுதான். தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் உள்ள கிரானைட் நிறுவனத்தில் பணியாற்றும் முழுநேர ஊழியர்களை பகுதி நேர ஊழியர்களாக மாற்றியதை கண்டித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொப்பூர் அருகே தனியாருக்கு சொந்தமான கிரானைட் நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வணிக ரீதியாக பின்னடைவை சந்தித்து வருவதாக கூறி நிறுவனத்தில் பணிபுரியும் 21 முழுநேர ஊழியர்களை பகுதி நேர ஊழியர்களாக மாற்றி அவர்களுக்கு 50% ஊதியம் வழங்குவதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனை கண்டித்து நிறுவனத்தின் அனைத்து பணியாளர்களும் நுழைவாயில் முன் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விஸ்வநாதபுரம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தலைமை ஆசிரியர் முன்பு மாணவரின் உறவினர்கள் மற்றும் மாணவர்கள் அடித்துக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவரை சக மாணவர்கள் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவரின் உறவினர்கள் பள்ளிக்கு வந்த நிலையில் கிண்டல் செய்த மாணவர்களை அவர்கள் தாக்கினர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வழிபாடு நடத்தினார். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் தேர்தல் பரப்புரை நிறைவடைந்த நிலையில் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலுக்கு ராகுல் காந்தி சென்றார். கோயிலின் பாரம்பரியப்படி பக்தர்களுக்கு ராகுல் காந்தி சேவை செய்தார். இந்தியாவில் தரமான கல்வி ஆடம்பரமானது என்று 1ஆம் வகுப்பு மாணவியின் தந்தை ஒருவர் சமூக வலைதளங்களில் கல்வி கட்டணத்தை பகிர்ந்திருப்பது பலரின் கவனத்தை பெற்றுள்ளது. ஜெய்ப்பூரைச் சேர்ந்த ரிஷப் ஜெயின் என்பவர் தனது மகள் 1ஆம் வகுப்பு படிப்பதற்கு ஆண்டுக்கு 4,27,000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக கல்வி கட்டண ரசீதை X பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஆண்டு வருமானம் 20 லட்சமாக இருந்தால் கூட இந்த தொகையை செலுத்த முடியாது என்று கூறியுள்ள அவர் வரி, குடும்ப செலவு ஆகியவற்றை விவரமாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் நடுத்தர குடும்பத்தினர் தரமான கல்வியை பெறுவது எட்டாக்கணியாக இருப்பதாக அவர் பதிவிட்டதற்கு பலர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானால் சிறைபிடிக்கப்பட்ட 7 இந்திய மீனவர்களை சுமார் 2 மணி நேரம் போராடி இந்திய கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 7 இந்திய மீனவர்களை பாகிஸ்தான் கடற்படையினர் சிறைபிடித்தனர். இதனை அறிந்த இந்திய கடற்படையினர் அக்ரீம் என்ற கப்பல் மூலம் 2 மணி நேரம் துரத்தி சென்று 7 மீனவர்களையும் பாதுகாப்பாக மீட்டனர்.